இப்படி அந்த குடியில் இருக்கிற துறவியை பார்த்து இன்னொரு துறவி நண்பர் ஒருத்தர் வந்தார். வந்து அவர் நீண்ட காலம் கழிச்சு அவரை பார்க்க வர்றார். அந்த துறவி நண்பரை பார்த்து அந்த குடிலுடைய அந்த துறவி நண்பர் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, வாங்க சாமின்னு அவர் உட்கார வச்சு அமர வச்சு சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. மத்தியானம் உணவு வேளை வந்தது. உணவு சாப்பிடணும், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னாங்க. அந்த குடில பரிமாறுறதுக்கோ எடுத்து வைக்கிறதுக்கோ பணி செய்யறதுக்கோ யாரும் கிடையாது. அந்த குடில ஒரே ஒரு குரங்கு மட்டும் ஒன்று இருந்தது. அந்த குரங்க அந்த துறவி கூப்பிட்டார். ஏன் இங்க வா குரங்கு அப்படின்னாரு. குரங்கு வந்து அமைதியா வந்து உட்காந்துடுச்சு. கையில ஒரு கோல், ஒரு குச்சி ஒன்று வச்சிருந்தாரு. அந்த குரங்கு ரொம்ப அவர் பக்கத்துல வந்து துறவி பக்கத்துல வந்து உட்காந்துடுச்சு. உட்காந்து அவர் தலையை அப்படி காட்டுச்சு. காட்டினோட தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சாரு. அந்த கம்பை வச்சு ஓங்கி டம்னு ஒரு அடி அடிச்சாரு. அந்த அடியை வாங்கிட்டு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டுச்சு. போய் நாங்க சாமினா உட்கார்ந்து இருக்கிறாருல, போய் இலை டம்ளர் தட்டு சாப்பாடு இதெல்லாம் ஒன்னு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. உடனே இலையை எடுத்து வந்து போட்டுச்சு. பழையபடியும் வந்துச்சு. இன்னொரு கொட்டு கொட்டினாரு. அந்த குச்சியை வச்சு ஒரு அடி அடிச்சாரு. பழையபடி அடியை வாங்கிட்டு வந்து டம்ளரை வாங்கிச்சு. இன்னொரு அடி அடிச்சாரு, சாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னொரு அடி அடிச்சாரு, ரசம் மோர்னு ஒன்னொன்னா கொண்டு வந்து வச்சுச்சு. ஒவ்வொரு அடியும் அடி வாங்கிட்டு ஒவ்வொரு பணியா செஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் அவர் துறவி உட்கார்ந்தாரு. சாப்பிட உட்கார்ந்து ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த குரங்கு இப்படி கை கட்டிட்டு அவங்கள அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு. வேற ஏதாவது பணி சொன்னாங்கன்னா அடியை வாங்கிட்டு பணி செய்யறதுக்கு ரெடியா இருந்தது. அந்த வகையில அந்த குரங்கு நின்ற நிலையிலேயே துறவி பார்த்தார். தண்ணி தான் அந்த டம்ளர்ல இல்லையே, பேசாம எடுத்துட்டு வா தண்ணி அப்படின்னாரு. அப்ப அடிக்க வந்தாரு. அப்ப சொன்னாரு, சாமி அந்த குரங்கு நல்ல குரங்கா தெரியுது, நீங்க எதை சொன்னான்னு கேக்குது, அதை ஏன் வீணா அடிக்கிறீங்க, நீங்க அந்த குச்சியை கொஞ்சம் வச்சுட்டு அதை அடிக்காதீங்க சாமின்னாரு நண்பர் துறவி. அவர் அப்படியா, சரி நீங்க சொல்றதை நானும் கேட்கறேன்ட்டு குச்சியை கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டார். இவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த குரங்கும் அதையும் சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் உள்ள அன்பர் துறவி ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் உணவுகள்லாம் இடையில இருக்கு, சாப்பிட வேண்டிய மிச்சம் இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணு, தூரத்தில் உட்கார்ந்த குரங்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்துச்சு. அப்புறம் ரொம்ப பக்கத்துல உட்காந்துச்சு. அந்த கெஸ்ட் வந்தார் இல்லங்க துறவி நண்பர், அந்த துறவி நண்பருடைய தொடையில வந்து உட்காந்துச்சு. அவர் பார்த்தாரு, என்ன அந்த குரங்கு வந்து உட்கார்ந்துருக்கு. சரி சரி உட்காந்துட்டு போட்டு, நல்ல குரங்கு தானே அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தொடையில உட்கார்ந்த குரங்கு அப்படியே மேலே ஏறி தோல்ல வந்து உட்கார்ந்துச்சு. தோல்ல உட்கார்ந்தாரு. துறவி பார்த்தாரு, இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தாரு. தோல்ல மட்டும் உட்காரல, அவருடைய காதுக்குள்ள விரல் விட்டு குடையவும் ஆரம்பிச்சிருச்சு அடுத்து. அப்ப துறவி நண்பர் சொன்னார், சாமி உங்க வேலையை நீங்க செய்யுங்கன்னாரு, உங்க குச்சியை கையில எடுத்துக்கங்கன்னாரு. உடனே குச்சியை எடுத்தாரு. அந்த குரங்கு தானாவே இறங்கி வந்து ஒரு அடியை வாங்கிட்டு உட்காந்துச்சு. என்ன வேணுன்ற மாதிரி கேட்டுச்சு. டம்ளர்ல தண்ணி எடுத்து வைனாரு. சாமி உங்க பணியை நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க.